ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி த்ரெட்டிங்கோட செகண்ட் பார்ட்டு தான். மல்டி த்ரெட்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு சில மெத்தடுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிட்டார்ட் ஸ்லீப், அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். அது கூட சேர்த்து வெயிட் மெத்தட் அண்ட் நோட்டிஃபை மெத்தட், இந்த ரெண்டு மெத்தடும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் வந்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு கோட் இங்கே இருக்குது. கோடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காலேஜுங்கிறது ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு த்ரெட் இருக்குது, நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து த்ரெட் ஆப்ஜெக்ட்ஸ், த்ரெட் கிளாஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம அந்த த்ரெட் கிளாஸில் இருக்கிற த்ரெட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன டாஸ்க் ரன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்ன டாஸ்க் ரன் ஆக போகுது அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கு முன்னாடி கல்ச்சுரல்ஸ் வந்து காலேஜுக்குள்ளே தான் நடக்க போகுது. அதனால் காலேஜுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் வந்து நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ காலேஜ்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து காலேஜோட ஆப்ஜெக்டை வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோங்கிறது இதில் சொல்லியிருக்கோம். ஸ்டார்ட் காலேஜ் ஈக்குவல் டு காலேஜ் அப்படின்னா இந்த காலேஜோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் கல்ச்சுரல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது, கல்ச்சுரல்ஸோட ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதில் வந்து ஸ்பெஷலாக வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம மெயின் கிளாஸ்க்கு வரலாம். த்ரெட் எக்ஸாம்பிள் மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ்க்கு எப்போ போல் நம்ம டைமிங்ஸ் செக் பண்ணுறதுக்காக எவ்வளோ மில்லி செகண்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம கரண்ட் டைம் மில்லி செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் காலேஜோட த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸ் ரூம் ஈக்குவல் டு நியூ காலேஜ் கிளாஸ் ரூம் டாட் ஸ்டார்ட், நமக்கு கிளாஸ் ரூம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது கல்ச்சுரல்ஸ் வந்து நம்ம காலேஜில் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகலாம், செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகலாம், எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ கல்ச்சுரல்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டைமிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த லாங் வந்து நம்ம கடைசியில் வச்சுக்குவோம். ஓகே, இப்போ கல்ச்சுரல்ஸ் கிளாஸ் ரூம் ஜாயின் ஆகுது, கல்ச்சுரல்ஸ் ஜாயின் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெயின் த்ரெட் இங்கே இருக்குது. மெயின் த்ரெட்டுக்கு வந்து கிளாஸ் ரூமும் முடிஞ்சிருக்கணும், கல்ச்சுரல்ஸும் முடிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் கம்ப்ளீட் ஆனால் தான் மெயின் த்ரெட் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். கடைசியில் இவ்வளோ மில்லி செகண்ட் ஆகிருக்கு எக்ஸிக்யூஷனுக்கு அப்படின்னு வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இது வந்து ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இது ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்கிறேன். இதில் நம்ம பார்த்தோம்னா காலேஜோட ஃபஸ்ட்டு பீரியட் ரன் ஆகுது. நம்ம காலேஜுக்கு வந்து ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்ச உடனே கல்ச்சரலோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் பீரியட் ரன் ஆகுது, தேர்டு ரன் ஆகுது, ஃபோர்த்து ரன் ஆகுது. இப்போ காலேஜோட ஃபோர்த்து பீரியட் ரன் ஆகுது. ஃபோர்த்து பீரியட் ரன் ஆன உடனே வந்து அந்த த்ரெட்டை அப்படியே வந்து பாஸ் ஆகிடுது. பார்த்தீங்களா? அந்த த்ரெட்டு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. கல்ச்சுரல்ஸோட செகண்ட் ஈவெண்ட், தேர்ட் ஈவெண்ட், ஃபோர்த் ஈவெண்ட், ஃபிஃப்த் ஈவெண்ட், சிக்ஸ்த் ஈவெண்ட், 10th ஈவெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ 10th ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 5th, 6th, 7th, 8th 4 கிளாஸ் வந்து ரன் ஆகுது, 4 பீரியட் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியட்லேருந்து 4th பீரியட் வரைக்கும் வந்து மல்டி த்ரெட்டிங் ரன் ஆகுது. ஆனால் 4th பீரியட் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா மல்டி த்ரெட்டிங் ஸ்டாப் ஆகிட்டு சிங்கிள் த்ரெட்டிங் வந்து ரன் ஆகுது. புரியுதா? மல்டி த்ரெட்டிங் வந்து எப்படி ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இந்த காலேஜ் வந்து பாஸ் ஆகுது, சஸ்பெண்ட் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்பி காலேஜ் வந்து ரெஸ்யூம் ஆகுது. ஓகேவா? இங்கே போட்டிருப்பாருங்க 5th பீரியட், 6th பீரியட்லேருந்து 8th பீரியட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக லாஜிக் எப்படி தெரியும்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் வந்து இருக்காது. கரெக்டாக? கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காலேஜ் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு வேணும்னா வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 10th கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட 5th பீரியட், 6th பீரியட், 7th பீரியட், 8th பீரியட் ரன் ஆகுது. ஓகேவா? இந்த டைமிங் வந்து இப்போதைக்கு விட்டுருங்க, இது நமக்கு தேவையில்லை. இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா
இந்த 8th பீரியட் ரன் ஆனதுக்கப்புறம் வந்து எப்போவுமே கல்ச்சுரல்ஸ் வந்து ஸ்டார்ட்டும் ஆகாது, வேறு ஏதாவது கல்ச்சுரல் ஈவெண்ட் வந்து ரன்னும் ஆகாது. இது நம்ம எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் 5th 6th 7th 8th வந்து கண்டினியூஸாக தான் எனக்கு வந்து அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா 5th 6th 7th 8th பீரியட் வந்திருக்கு, இதுவே தான் நமக்கு லாஸ்ட்டாக அவுட்புட்டாக வரும். கல்ச்சுரல்ஸ் வந்து 5th பீரியடுக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 5th பீரியடுக்கு முன்னாடி கல்ச்சுரல்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. எத்தனை தடவை ரன் பண்ணாலும் வந்து நமக்கு இதே மாதிரி தான் அவுட்புட் வரும். நமக்கு மேபி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கல்ச்சுரல் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகலாம், அப்புறம் தேர்டு பீரியட், அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல்ஸோட செகண்ட் ஈவெண்ட், அப்புறம் 4th பீரியட், அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸோட தேர்ட் ஈவெண்ட், அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். பட் எண்ட் ஆகும்போது எப்போவுமே வந்து 8th கிளாஸில் 8th பீரியடில் எண்ட் ஆகும். 10th கல்ச்சுரல் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே வந்து 5th 6th 7th 8th வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து இந்த அவுட்புட்டோட மீனிங். இப்போ இந்த அவுட்புட் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு எப்போவுமே மெயின் த்ரெட்டில் தான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மெயின் த்ரெட்டில் வந்து காலேஜை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ரன் மெத்தட் நடக்கும். அப்போ ரன் மெத்தட் வந்து நம்ம சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். இது வந்து சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு த்ரெட்டை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த கண்டினியூஸாக ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, அதை நம்ம ஸ்லீப் பண்ண வைக்க முடியும், இல்லாட்டி வெயிட் பண்ண வைக்க முடியும். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு த்ரெட்டை வந்து நம்ம ஒரு கண்டினியூஸாக ரன் ஆகக்கூடிய ஒரு த்ரெட்டை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த த்ரெட்டு வந்து ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒரு த்ரெட்டை அதை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை ரெஸ்யூம் பண்ணாலோ தான் அதனால் கண்டினியூ ஆக முடியும். ஓகேவா? இதுவே மல்டி த்ரெட்டிங்காக இருந்துச்சுன்னா அது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகும், எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. இப்போது சிங்க்ரனைஸ்டு ரன் இருக்குது. இந்த ரன் மெத்தடே ஃபுல்லாமே சிங்க்ரனைஸ்டு தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு பீரியட்லேருந்து 8th பீரியட் வரைக்கும் இத்தனாவது பீரியடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு பீரியடுக்கும் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10 millisecond வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அப்படி நம்மளால் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா இன்டர்ப்ரெட் எக்ஸெப்ஷனை வந்து த்ரோ பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? அது போக இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோன்னா, i is equal to 4. ஓகேவா? i வந்து 4 இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்க்ரனைஸ்டு திஸ் வெயிட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் த்ரெட் என்னது காலேஜ். இந்த காலேஜ் த்ரெட்டை வந்து வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஐ வந்து 4th பீரியட் வரும்போதெல்லாம் வந்து காலேஜை வெயிட் பண்ண சொல்லணும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 4th பீரியடுக்கு அப்புறம் தான் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மோர் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து மீனிங். அது நம்மளால் செய்ய முடியல அப்படியாட்டி இன்டர்ப்ரெட் எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதை கேட்ச் பண்ணாலும் எதுவும் டாஸ்க் பண்ணாத அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது வந்து காலேஜ் த்ரெட். ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது, 1 2 3 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 4 வரும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த த்ரெட்டு வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த த்ரெட்டு வந்து வெயிட்டிங் ஸ்டேஜுக்கு போயிடும். அதை வந்து வேற ஒரு த்ரெட்டு வந்து ரெஸ்யூம் பண்ணாதான் மட்டும்தான் அந்த த்ரெட்டு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 4th த்ரெட்டு வரைக்கும் வந்து எப்படியோ எக்ஸிக்யூட் ஆயிரும். ஆனால் 4th த்ரெட்டுக்கு அப்புறம் வந்து 4th பீரியடுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக கல்ச்சுரல் ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு 5th பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல 3rd கல்ச்சுரல் ஈவெண்ட்லேருந்து 10th கல்ச்சுரல் ஈவெண்ட் வரைக்கும் 4th பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நடக்குது. ஸோ இந்த லாஜிக்கையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கல்ச்சுரல் த்ரெட்டுக்கு போவோம். கல்ச்சுரல் த்ரெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த காலேஜ் த்ரெட்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ அதுக்கான த்ரெட்டோட எக்ஸிக்யூஷன் மெத்தட்ஸ் வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எத்தனாவது ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். 30 millisecond கேப்பில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ 30 millisecond கழித்து நம்மளால் அதை ஸ்டாப் பண்ண முடியல அப்படியாட்டி இன்டர்ப்ரெட் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். கேட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இப்போ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கோம்னா, சிங்க்ரனைஸ்டு காலேஜ்.notify அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சிங்க்ரனைஸ்டு காலேஜ்.notify அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த த்ரெட்டாக இருந்தாலும், இது கல்ச்சுரல் த்ரெட்டு, இது மெயின் த்ரெட். ஓகேவா? எந்த த்ரெட்டாக இருந்தாலும் அந்த த்ரெட்டை வச்சு வேற ஒரு த்ரெட்டை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம்.
அதுக்காக காலேஜ் டாட் நோட்டிஃபை அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த காலேஜ் டாட் நோட்டிஃபை இதை யூஸ் பண்ணுறதுக்கு காலேஜை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும்ல. அதனால் ஒரு காலேஜுங்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, காலேஜை வந்து சிங்க்ரனைஸ்டாக வச்சுக்கோ, காலேஜை வந்து நோட்டிஃபை பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறோம். எதுக்கப்புறம்? இந்த இந்த கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். ஏன்னா ஃபார் லூப் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த காலேஜ் வந்து சிங்க்ரனைஸ்டாகவே மாறுது. அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காலேஜை வந்து நம்ம இந்த மல்டி த்ரெட்டிங் ப்ரோக்ராமிங்காக தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ இந்த கல்ச்சுரல்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கல்ச்சுரல்ஸும் வந்து சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு தான் வச்சுருக்கோம். கல்ச்சுரல்ஸோட எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜோட எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். காலேஜ் டாட் நோட்டிஃபை வரும்போது இந்த வெயிட் பிளாக் வந்து டிசேபிள் ஆயிரும். வெயிட் பிளாக் டிசேபிள் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு போகும். இஃப் கண்டிஷனுக்கு அடுத்தது வந்து i = 5 ஆகும். ஏன்னா இந்த இடத்துல 4 இருக்குது. 4 முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் லூப்போட அடுத்த லூப்புக்கு வரும். அப்போ i = 5. அப்போது 5th பீரியட், 6th பீரியட், 7th பீரியட், 8th பீரியட் அப்படிங்கிறது 10 millisecond கேப்பில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு 300 ms வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம 1000 ms வச்சுக்கலாம், 1000 millisecond வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கல்ச்சுரல்ஸோட ஸ்லீப் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா 500 ms வந்து வச்சுக்கோம். ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பீரியட் பிரிண்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு பீரியட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் 1 millisecond கேப் வரும். இந்த 1 millisecond கேப்பில் கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். புரியுதா? கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒவ்வொரு 500 millisecondக்கும் நடுவில் நமக்கு இந்த இத்தனாவது ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறத அவுட்புட் வரும். அப்போ இதில் வந்து 500 millisecond கொடுத்துருக்கோமா, அப்போ 2 தடவை 500 millisecond நடக்கும்போது இந்த 1000 millisecond வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி கம்ப்ளீட் ஆகும்போது இதுக்கு அடுத்த எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். அப்போ செகண்ட் பீரியட் வந்து நடக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு பீரியட், அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் பீரியட் அப்படின்னு வந்து நடக்கும். அந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு சின்டாக்ஸ் எரர் ஒன்று வந்திருக்கு. ஓ, இது வந்து டெம்பரரி கோட் ரன்னர் ஃபைல் தான் எடுத்திருக்கு. இதை நம்ம கிளியர் பண்ணிக்குவோம். இப்போ எதுவும் செலக்ட் பண்ணல, இப்போ சும்மா அப்படியே ரன் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பீரியட் ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு பீரியட் ரன் ஆனதுக்கப்புறம் 1 செகண்ட் வெயிட் பண்ண சொன்னோம். அந்த 1 செகண்ட்குள்ளே கல்ச்சுரல் ஸ்டார்ட் ஆகிடுது. கல்ச்சுரல் ஸ்டார்ட் ஆகி கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து 500 millisecond தான் கேப்பு. அப்போ அடுத்த 500 millisecond நமக்கு கல்ச்சுரல்ஸ் 2 வந்துடுது, செகண்ட் பீரியடும் வந்து வந்துடுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த செகண்ட் பீரியட் வந்து நமக்கு இங்கே வரலாம், இல்லாட்டி இங்கே வரலாம். இந்த ரெண்டு வந்தாலும் நமக்கு வந்து டிசைட் அவுட்புட்டு தான். ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து ஸ்விட்ச் ஆனாலும் நமக்கு டிசைட் அவுட்புட் தான். ஆனால் எப்போவுமே வந்து இந்த செகண்ட் பீரியட் வந்து இந்த கல்ச்சுரல்ஸ் ஃபஸ்ட்டு பீரியட் கல்ச்சுரல்ஸ்க்கு முன்னாடி வந்து வராது. ஓகேவா? இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரன் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம போகலாம். இப்போது நமக்கு 500 millisecond முடிஞ்சிருச்சு. 500 millisecond முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் வந்துச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் கல்ச்சுரலும் செகண்ட் பீரியடும் சேர்ந்து வந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து இது எல்லாமே சிங்க்ரோனைஸ்ட் அப்படிங்கிறனால அடுத்தடுத்த ஈவெண்ட்டை வந்து சாரி இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம 1000 millisecond முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லூப்புக்கு வந்து போக சொல்லியிருக்கோம். அப்போ செகண்ட் பீரியட் வருமா? செகண்ட் பீரியட் வந்ததுக்கப்புறம் திரும்பி 1000 millisecond வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? என்ன எரர் வருது? ஓ, இந்த 1000 இங்கே வந்துருச்சு. ஓகே, திரும்பி 1000 millisecond வெயிட் பண்ண சொல்கிறோம்.
அந்த 1000 மில்லி செகண்ட்குள்ள தேர்டு கல்ச்சுரல் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. தேர்டு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து ரெண்டு ஈவெண்ட் வந்து நடக்குது. தேர்டு ஈவெண்ட்டும் ஃபோர்த் ஈவெண்ட்டும் வந்து நமக்கு நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. தேர்டு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்த் ஈவெண்ட்டும் சிக்ஸ்த் ஈவெண்ட்டும் வந்து நமக்கு நடக்குது. அதுக்கப்புறம் ஃபோர்த்து பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா நோட் பண்ணணும். என்னென்னா ஃபோர்த்து பீரியட் நடக்கும்போது நம்ம வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லா கல்ச்சுரல் ஈவெண்ட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கரண்ட் த்ரெட்டையே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ இந்த காலேஜ் த்ரெட்டே வெயிட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா மற்ற த்ரெட்டு எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ மற்ற த்ரெட்டுக்கு வந்து 500 மில்லி செகண்டுக்கு எல்லா ஈவெண்ட்டும் வந்து நடக்கும். 7, 8, 9, 10 இது வந்து லைனாக நடந்துடும். இப்போ கிளியராக புரியுதா? 7, 8, 9, 10 லைனாக நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா காலேஜை நோட்டிஃபை பண்ணுறோம். நாங்கள் வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து காலேஜை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ காலேஜில் வந்து எல்லா பீரியடும் வந்து லைனாக நடக்குது. ஓகேவா? 5, 6, 7, 8 4 பீரியட் வந்து லைனாக நடக்குது. ஸோ இதில் நம்ம டைம் கேப்பையும் இந்த எக்ஸிக்யூட் ஆகியிருக்கிற இந்த கேப்பையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராகவே புரியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டு 1000 மில்லி செகண்ட் கேப்பு, செகண்ட் த்ரெட்டு 500 மில்லி செகண்ட் கேப்பு. அப்போனா வந்து என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆகிற டைமில் செகண்ட் த்ரெட்டு 2 லூப் எக்ஸிக்யூட் ஆகிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஃபஸ்ட்டு பீரியட் முடிஞ்ச உடனே 2 கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்குது. செகண்ட் பீரியட் முடிஞ்ச உடனே 2 கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்குது. தேர்டு பீரியட் முடிஞ்ச உடனே 2 கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்குது. ஃபோர்த்து பீரியட் வரும்போது நம்ம வெயிட் பண்ண சொல்கிறோம். அப்போ 7th, 8th, 9th, 10th எல்லா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் 5th, 6th, 7th, 8th வந்து நம்ம சிங்க்ரனைஸ்டாக அது ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறனால அந்த ஒரு த்ரெட்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த எல்லா த்ரெட்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் மெயின் த்ரெட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், மெயின் த்ரெட்டோட கண்டினியூவேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் 2 த்ரெட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். classroom.join, cultural.join அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கரண்ட் டைம் மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த system.current time மில்லி செகண்ட் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கரண்ட் டைம் அதில் இருக்கிற மில்லி செகண்ட்ஸை வந்து எடுத்துக்கும். தட் மீன்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து 10 o'clock அப்படின்னா 10 o'clock 0000 அப்படின்னா அந்த 10 o'clock வந்து மில்லி செகண்ட்ஸாக வந்து அது கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். அது வந்து லாங் வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ நம்ம கரண்ட் டைம் மைனஸ் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன டைம், இந்த 2 டைமையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி தான் எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம டிவைட் பை 1000 போட்டு இந்த இடத்துல நம்ம செகண்ட்ஸ்னு கூட நம்ம வச்சுக்குவோம். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம 10 லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக சொல்கிறோம். ஒவ்வொரு லூப்புக்கும் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 10 செகண்ட் 1 செகண்ட் வந்து ஸ்லீப் ஆகுது, இல்லைன்னா மினிமம் ஆஃப் 5 செகண்ட் வந்து ஸ்லீப் ஆகுது. அப்படி ஸ்லீப் ஆகும்போது நமக்கு வந்து 10 செகண்ட்ஸ் கிட்ட கூட நமக்கு எக்ஸிக்யூஷன் டைம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. 5 மினிட்டுக்கு முன்னாடியா என்னது ஏதோ ஒன்று செலக்ட் ஆகிருக்கு. ஆமாம், டெம்பரரி கோட் ரன்னர் ஃபைல். ஓகே. ஸோ இந்த மாதிரி எரர் வந்து எதனால் வருதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ்டென்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த கோட் ரன்னர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் என்னன்னா நம்ம ஒரு கோடை இப்படி காப்பி பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெம்பரரி கோடு மட்டும்தான் ரன் ஆகும், இந்த காப்பி பண்ண கோடு மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ அப்படி வரும்போது ஜாவாவில் வந்து டிராஸ்டிக்கான எரர்ஸ் நிறையா வரும். ஸோ நம்ம எதுவும் செலக்ட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தோம்னா அந்த எரர் வந்து வராது. பாருங்கள், இப்போ ஒவ்வொரு பீரியடுக்கும் நடுவில் 2 கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்குது. 5, 6, 7, 8 வந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு ஒவ்வொரு செகண்டில் நடக்குது. 9 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. இப்போ இதை நம்ம திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், இந்த 9 செகண்ட்ஸ் வந்து குறையுதா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறமும் நான் இந்த 9 செகண்ட்ஸில் சேஞ்ச் எதுவும் வரல. அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம ஒரு ஃபிக்ஸடு டைம் வச்சுருக்கோம். இங்கே ஒரு 1 செகண்ட், இங்கே ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ். அப்போ இந்த 1 செகண்ட் வந்து 8 டைம்ஸ் லூப் ஆகுது. அப்போ இது ஒரு 800 மில்லி செகண்ட்ஸா, 8000 மில்லி செகண்ட்ஸா?
அப்போ இது 8000 மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இது வந்து 500 மில்லி செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? 500 மில்லி செகண்ட்ஸ் இது வந்து 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆக சொல்லியிருக்கும். இந்த 500 மில்லி செகண்ட்ஸ் 10 டைம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா 5000 மில்லி செகண்ட்ஸ் ஆகுமா? அப்போ இது 5 செகண்ட்ஸ் ஆகுமா? அந்த 5 செகண்ட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டோட 8 செகண்ட்ஸ்க்குள்ளேயே மெர்ஜ் ஆயிரும். ஓகேவா? அப்படி மெர்ஜ் ஆனாலும் கூட இதில் நம்ம வெயிட் பண்ணுறோம்ல, இந்த வெயிட் பண்ணும்போது இதில் வந்து 10 செகண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இதில் 10 லூப்பும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். 10 லூப்பும் வந்து கம்ப்ளீட் ஆகிறனால என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால இந்த 10 லூப் கம்ப்ளீட் ஆகும்போது 5 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்போது இந்த 5 செகண்ட்ஸும் இந்த 8 செகண்ட்ஸும் வந்து மெர்ஜ் ஆகுது. அப்படி மெர்ஜ் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா 1 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்துக்குது. ஓகேவா? 1 செகண்டை விட எப்படி சொல்லலாம்னா 1 செகண்ட் ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ் என்னமோ வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணல, அந்த 1000 ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். மில்லி செகண்ட்ஸ்னு வச்சுட்டு இதை நம்ம அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து 9050 9060 அந்த மாதிரி அவுட்புட் வந்து நமக்கு வரும். பாருங்க 9098 மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 9000ல் வந்து 5000 மில்லி செகண்ட்ஸ் வந்து இந்த த்ரெட் கல்ச்சுரல்ஸ் எடுத்துக்குது. அது போக இந்த இந்த காலேஜ் த்ரெட்டில் இருக்கிற இந்த 8000 மில்லி செகண்ட்ஸும் இந்த 5000 மில்லி செகண்ட்ஸும் வந்து மிக்ஸ் ஆகிக்குது. ஓகேவா? ஏன்னா ஒரு த்ரெட்டு ரன் ஆகும்போது இன்னொரு த்ரெட்டு சும்மா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணுறதே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம ஒரு டைம் லைன் எடுத்துக்கிறோம். அந்த டைம் லைனில் வந்து இங்கே இருக்கோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி லைனாக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 2 த்ரெட்டு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இது ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ், 1000 × 8 8000 மில்லி செகண்ட்ஸ், இது ஒரு 8 செகண்ட்ஸ், இது ஒரு 500 × 10 அப்போனா 5 செகண்ட்ஸ், இது ஒரு 8 செகண்ட்ஸ், இது ஒரு 5 செகண்ட்ஸ். அப்போ 8 + 5 13 செகண்ட்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 9 செகண்ட்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துக்குது. அப்போ 13 செகண்ட்ஸ்லேருந்து 9 செகண்ட்ஸுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ரியல் டைமில் மல்டி த்ரெட்டிங்கை நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொன்னேன். ஆனால் நம்ம அதை நோட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ரியல் லைஃப்பில் மல்டி த்ரெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே பிரின்சிபலை காப்பி பண்ணி தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து மல்டி த்ரெட்டிங் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த மெத்தட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அது வந்து இதில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த மெத்தட்ஸ் வந்து வெயிட் அண்ட் நோட்டிஃபை. ஓகேவா? வெயிட் அண்ட் நோட்டிஃபை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். நோட்டிஃபை ஆல் அப்படின்னா என்னென்னா காலேஜுக்குள்ளேயே வந்து மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா வந்து நம்ம நோட்டிஃபை ஆல் நம்ம கொடுக்கலாம். ஸோ நோட்டிஃபை ஆல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நோட்டிஃபை ஆல் கொடுக்கும்போது எந்தெந்த த்ரெட்டெல்லாம் வெயிட் இருக்கோ அது எல்லா த்ரெட்டையுமே வந்து எனேபிள் பண்ணி விட்டுரும். ஓகேவா? நம்ம இங்கே வந்து நோட்டிஃபை காலேஜ்.notify அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்ல, அப்படி கொடுக்காம நம்ம இங்கே வெறும் நோட்டிஃபை ஆல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்களேன். நோட்டிஃபை ஆல் கொடுத்தோம் அப்படின்னா 4th பீரியட் வரும்போதே வந்து ஸ்டாப் ஆகிடுது. 4th பீரியட் வரும்போது கல்ச்சுரல் ஈவெண்ட்டு தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதே தவிர மற்ற ஈவெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. தட் மீன்ஸ் காலேஜ் வந்து ரன் ஆகலை அப்படிங்கிறது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம நோட்டிஃபை ஆளுக்கு பதிலாக காலேஜ்.notify ஆல் கொடுத்து பார்ப்போம்
என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது. காலேஜ் டாட் நோட்டிஃபை ஆல் அப்படின்னு கொடுக்கும்போது த்ரெட்டு வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9131 மில்லி செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. திரும்பி இன்னொருக்கா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். திரும்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது 9112 மில்லி செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. திரும்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ மல்டி த்ரெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ டைம்ஸ் அதை நிறைய தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த எக்ஸிக்யூஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் வந்து இவ்வளோ டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் வந்து 9097 மில்லி செகண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபை ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா த்ரெட்டையுமே வந்து நோட்டிஃபை பண்ணிவிடும். நம்ம வந்து என்ன பண்ணோம், காலேஜ் டாட் நோட்டிஃபை அதுதான் நம்ம முன்னாடி கொடுத்துருந்தோம். காலேஜ் டாட் நோட்டிஃபை கொடுத்தா அந்த காலேஜோட த்ரெட்டுக்கு மட்டும்தான் வந்து மெசேஜ் போகும். ஓகேவா? அப்படி நம்ம நோட்டிஃபை கொடுக்காம நோட்டிஃபை ஆல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபை ஆலோட சிக்னல் கல்ச்சுரல்ஸோட த்ரெட்ஸுக்கும் வந்து போகும். அப்படி நம்ம போகிறது வேஸ்ட்டு தானே. அப்படி போனோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. கரெக்டாக நமக்கு ஒரு வேளை அந்த மாதிரியான கன்சென்ட் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம நோட்டிஃபை ஆல் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒரு 10 த்ரெட்டு நம்மளே க்ரியேட் பண்ணியிருக்கோம். காலேஜ், கல்ச்சுரல், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கலாம், கல்ச்சுரல்ஸுக்கு பதிலாக வந்து டான்ஸ் ஈவெண்ட், அதுக்கப்புறம் சாங் ஈவெண்ட், அதுக்கப்புறம் வேறு என்ன வைக்கலாம், ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட். அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஒரு 10 த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம இதில் காலேஜ் டாட் நோட்டிஃபை ஆல் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எந்தெந்த த்ரெட்டெல்லாம் ரெஸ்ட் எடுக்குதோ அது எல்லா த்ரெட்டுமே வந்து திரும்பி ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். அந்த ஸ்டேட் டயக்ராம் காட்டினல எந்தெந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னு அந்த ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். அப்போ திரும்பி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஜேவிஎம்மும் டிஸ்கஸ் பண்ணி எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி எந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நமக்கு அதை அவுட்புட்டாக கொடுக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வெறும் நோட்டிஃபை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா மற்ற த்ரெட் எல்லாமே வந்து திரும்பி வந்து வெயிட் ஸ்டேஜ்லேயே வந்து இருக்கும். ஓகேவா? காலேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற ஈவெண்ட் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபைக்கும் நோட்டிஃபை ஆளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து 2 த்ரெட்டு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நோட்டிஃபை ஆள் கொடுக்கறது வந்து வேஸ்ட். அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டேஷன், பவர் கன்சப்ஷன் இந்த ரெண்டும் தான் வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் 2 த்ரெட் இருக்கும்போது நம்ம வெறும் நோட்டிஃபை மட்டும் கொடுத்து எந்த த்ரெட்டுன்னு மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 or more த்ரெட்ஸ் இருக்கும்போது மட்டும் நம்ம நோட்டிஃபை ஆல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா த்ரெட்டுமே வந்து மல்டி த்ரெட்டிங் எனேபிள் ஆகி மல்டி த்ரெட்டிங் வந்து ரன் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வெயிட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நோட்டிஃபை ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான யூசேஜ் மெக்கானிசம் சிங்க்ரனைஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மல்டி த்ரெட்டிங் பார்ட் 2. இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் மல்டி த்ரெட்டிங் பற்றி போடணும். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.